ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் vlog. போன வீடியோவில் நம்ம காக்னேட்டிவ் ரெவல்யூஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் மனுஷன் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டான், தேவையான அப்போ ஹண்ட் பண்ணான். சேப்பியன்ஸ் ஒரு கட்டத்தில் இயற்கையை மேனிப்புலேட் பண்ணான், சீட்ஸை சோவ் பண்ணி பிளான்ஸை வளர்த்தான், கறிக்காக அனிமல்ஸை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணான், தனக்கு தேவையான சாப்பாடை தானே உற்பத்தி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சான். இங்கே தான் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் உருவானது. மனுஷன் தனக்கு தேவையான எல்லாமே அவனை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணதும் அவன் ஹண்டிங் போக ஸ்டாப் பண்ணான். அவன் புத்திசாலியான அதே சமயத்தில் சோம்பேறியா மாறினான். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஒரு பிக்கஸ்ட் ஃப்ராட்னு சொல்றாரு. விவசாயம் பண்ண லேண்ட் தேவை. ஒரு கட்டத்தில் ஹியூமன்ஸ் லேண்டுக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஒரு லக்ஸரியஸ் ட்ராப்னு சொல்றாரு. அக்ரிகல்ச்சர் மூலயமா அவனுக்கு தேவையான சாப்பாடு ஒரே இடத்துல கிடைச்சது. அதனால அவன் வேற எங்கேயும் போல. நிறைய குழந்தைங்க பெத்துக்க ஆரம்பிச்சான். ஆனா அவங்க தாய்ப்பாலை விட சீரியல்ஸ் தான் அதிகமா சாப்பிட்டாங்க. அதனால நிறைய சைல்டு டெத்தும் நடந்துச்சு. அதே சமயம் பர்த் ரேட்டும் அதிகமாச்சு. இவங்கிட்ட சாப்பாடு இன்க்ரீஸ் ஆக அதை திருடங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க தனக்கு தானே வேலியும் போட்டுக்கிட்டான். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்னால ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ஸோட தலையெழுத்து மட்டும் மாறல, ஷீப்ஸ், டாக்ஸ்னு சில அனிமல்ஸோட தலையெழுத்தும் மாறுது. எதெல்லாம் மனிதனுக்கு தேவைப்பட்டதோ அதை வளர்த்தான், தேவைப்படாததை வேட்டையாடினான். காட்டுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருந்த மாடை வீட்டில் பூட்டி வச்சு அது என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எத்தனை குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும்னு ஒரு சர்வாதிகாரியா இருந்து முடிவு பண்ணான். அதோட மரணம் கூட எப்போ வரணும்னு கூட அவன் தான் முடிவு பண்ணான். அதனாலே என்னமோ நிறைய ராஜா அண்ட் கடவுள் தன்னை ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் போல காட்டிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரே இடத்துல தங்க ஸ்டார்ட் பண்ணதுனால அவனுக்கு இதுதான் நம்ம வீடு, இதை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இமோஷன் கிரியேட் ஆச்சு. 90% ஆஃப் தி சேப்பியன்ஸ் ஃபார்மர்ஸா மாறினாங்க. இந்த 90% மீதி 10%க்கு ஃபீட் பண்ணாங்க. அவங்க எடுத்தோம் கவுத்தோம்னு இல்லாம ஃபியூச்சரை பத்தி சிந்திச்சாங்க. உணவு தயாரிக்க நாட்டோட ஸ்ட்ரக்சர் மாற ஸ்டார்ட் பண்ணுது. வில்லேஜஸ், டவுன், சிட்டி, எம்பையர்னு ஸ்பிளிட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. 8500 BC அப்போ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் வில்லேஜஸாக தான் இருந்திருக்கு. 5th and 4th மில்லியன் அப்போ தான் சிட்டிஸ் ஃபார்ம் ஆனது. 1000 BC and 500 BCக்கும் நடுவில் தான் உலகத்தோட மிகப்பெரிய எம்பையர்ஸான அசீரியன் எம்பையர், பேபிலோனியன் எம்பையர் அண்ட் பர்ஷியன் எம்பையர் உருவானது. 1776 BCல பேபிலோன் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சிட்டி. அதோட ஃபேமஸ் ராஜா யாருன்னா ஹமுராபி. அதுக்கு காரணம் கோட் ஆஃப் ஹமுராபின்ற டெக்ஸ்ட் தான். அந்த டெக்ஸ்ட்ல நியாயம்னா என்ன, ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களோட நியாயம் தர்மம்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவே இருக்கும். ஒருத்தன் இன்னொருத்தனோட பொண்ணை கொன்னவனோட பொண்ணை தான் கொல்லுவாங்களாம். அதுதான் கொலை பண்ணவனுக்கு தண்டனையாம். பேபிலோன் மக்களை பொறுத்தவரை ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே. ஆனா அமெரிக்கன்ஸை பொறுத்தவரை எல்லாரும் ஈக்குவல். ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, எப்படி எல்லாரும் பயாலஜிக்கலி ஈக்குவலா இருக்க முடியும்? இவல்யூஷனோட முக்கிய அம்சமே எல்லாரும் தனித்துவமாக இருக்கிறது தானே. இமேஜின்டு ஆர்டர் அப்படின்ற ஐடியா உண்மையாவோ பொய்யாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மக்களை ஒன்றிணைத்தாலே போதும். கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா அது இருக்குன்னு நம்புறவன் நாளைக்கு கொலகாரனா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு கூட்டத்தை ஒற்றுமையா ஒன்று சேர்க்கணும்னா கடவுள், ஹானர், மதர்லேண்ட், காசு, மேன்ஹுட் இதுல ஏதாவது ஒன்று தேவைப்படுது. பிஷப்ஸ் அண்ட் பிரீஸ்ட் நம்பலன்னா கிறிஸ்டியானிட்டி இல்லை. ஹியூமன் ரைட்ஸை பிரசிடென்ட் அண்ட் காங்கிரஸ்மேன் நம்பலன்னா அமெரிக்கன் டெமோக்ரஸியே இல்லை. இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் கேபிட்டலிசம் நம்பலன்னா மாடர்ன் எக்கனாமிக் சிஸ்டமே இல்லை. எப்படி ஒரு மனுஷனை இமேஜின்டு ஆர்டரை நம்ப வைக்கிறது? ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இது எல்லாமே அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி கிரியேட்டட் பை காட் அப்படின்னு சொல்லணும். இந்த காலத்துல எல்லாரும் இண்டிவிஜுவலிசம் அப்படின்ற கான்செப்டை நம்புறாங்க. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சா நமக்கு என்ன, நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா அது போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த காலத்துல மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நம்ம பேரை நம்ம பிள்ளைங்க காப்பாற்றணும் அப்படின்னு வாழ்ந்தாங்க. இப்போலாம் நம்ம எதை ஆசைப்படணும் அப்படின்றத கூட இந்த இமேஜின்டு ஆர்டர் தான் டிசைட் பண்ணுது. உதாரணத்துக்கு ஹாலிடே ட்ரிப்ஸ் எல்லாம். ஒரு சிம்பான்சி என்னைக்குமே இன்னொரு காட்டுக்கு போகணும்னு நினைக்காது. ஆனா மனுஷன் காசை வாரி இறைப்பான். அதை ரொமான்டிக் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றாரு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு மனுஷன் சுத்திக்கிட்டே இருக்கான். டிஃப்ரெண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணணும், மியூசிக் கேட்கணும், எல்லா ஊருக்கும் போகணும். டிராவல் என் வாழ்க்கையை எப்படி மாத்திச்சு தெரியுமா அப்படின்னு கதை சொல்லணும்னு நிறைய டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்றான். பாரிஸ், இந்தியாலாம் இனிமேல் ஒரு பிளேஸ் இல்லை, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் விற்கிறதுக்கு முக்கிய காரணம் ரொமான்டிக் கன்சியூமரிசம் தான். ஒரு இமேஜின்டு ஆர்டர்ல இருந்து நம்ம வெளியில போகணும்னு நினைச்சா நம்ம இன்னொரு இமேஜின்டு ஆர்டர்ல போய் மாட்டிப்போம்னு சொல்றாரு. ஃபுட்பால் கேம் ஆடுறது ஹியூமன் ஜீன்ல கிடையாது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு அந்த கேமை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒரே மாதிரியான ரூல்ஸை போட்டு ஆர்கனைசேஷன்ஸ் மக்களை வழி நடத்தும். ஒரு பீஹைவ்ல பீஸ் ஆர்டரை மீறாது. ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை ஏமாத்தாது. பட் ஹியூமன்ஸ் இதெல்லாம் பண்ணுவான். அதனால கண்டிப்பா ஒரு இமேஜின் ஆர்டர் தேவைப்பட்டது. ஹியூமன் பிரெயினை நல்ல ஸ்டோரேஜ் டிவைஸ் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் அதோட கெப்பாசிட்டி லிமிட்டட். இன்னொன்னு அது ஒரு செஞ்சுரியோட செத்துரும். எல்லா டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணாது. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வளர டேட்டா ஸ்டோர் பண்றது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சுமேரியன்ஸ் ஒரு புது முறையை கண்டுபிடிச்சாங்க டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு. அதுதான் ரைட்டிங். ஆரம்ப காலத்துல ரைட்டிங் மெட்டீரியல் சயின்ஸ் மூலியமா இருந்தது. ஒவ்வொரு சயின்ஸ் ஒவ்வொரு விஷயத்தை குறிச்சது. அது மூலியமா மனுஷன் டேட்டா ஸ்டோர் பண்ணான்.
ஒரு கட்டத்தில் டாக்ஸ் கலெக்ஷன், ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சான். மெசோபொட்டாமியன்ஸ் 2500 பிசி அப்போ சுமேரியன்ஸோட சிஸ்டம்ல சில சயின்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணாங்க. அது கிராஜுவலா ஃபுல் ஸ்கிரிப்டான யூனிஃபார்மா டெவலப் ஆச்சு. அப்புறம் எஜிப்சியன்ஸ் ஃபர்தரா டெவலப் பண்ணி ஹைரோகிளிபிக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபர்தரா ஸ்கிரிப்ட்ஸை சைனாவும் சென்ட்ரல் அமெரிக்காவும் டெவலப் பண்ணாங்க. கிளேல ஒரு டேட்டா இம்ப்ரிண்ட் பண்றது மட்டுமே போதாதுன்னு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். ஆதி காலத்து ஸ்கிரைப்ஸ் எழுதுறது படிக்கிறதுன்னு மட்டும் இல்லாம எப்படி கேட்டலாக், டிக்ஷனரி, கேலண்டர், டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டான். எப்படி ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சில ஹிந்துஸ் மேத்தமெட்டிக்ஸோட அஸ்திவாரத்தை போட்டாங்க. 0 to 9 உருவாக்குனாங்க. ஆனா அரப்ஸ் இந்தியாவை இன்வைட் பண்ணி அந்த கிரெடிட்ஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. நம்பர்ஸ் வந்ததும் வேர்ல்டே ரொம்ப ரேபிட் பேஸில் ஒர்க் ஆகுது. கம்ப்யூட்டரில் வேர்ட்ஸ் கூட 0 and 1 அப்படின்ற பைனரி டிஜிட்ஸோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான். 0 and 1 தான் இந்த உலகத்தோட நியூ ரூலர். ஹியூமன்ஸ் கிடையாது. மனுஷனை ஒன்றிணைக்க ஒரு இமேஜின்ட் ஆர்டரும் ஸ்கிரிப்டும் தேவைப்பட்டது. அது மூலியமாக தான் ரிலீஜன் அண்ட் காட் உருவானது. அதுலேயும் இவன் மேலே இவன் கீழேன்னு பல பிரிவினையை கொண்டு வந்தான். ஹையர் காஸ்ட்ல இருக்கிறவன் எல்லாம் ப்ரிவிலேஜும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். மற்றவங்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிறது கிடைச்சது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டா அவனுக்கு அடிதான் விழுந்தது. அமெரிக்காவில் அவன் ஒயிட்டு பிளாக்குன்னு ரேஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணான். ஒயிட்டுக்கு ஒரு ஸ்கூல், பிளாக்குக்கு வேற ஸ்கூல். ஒயிட் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பிளாக்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவில் ரேஸ் மாதிரி இந்தியாவில் காஸ்ட் சிஸ்டமை உருவாக்குனாங்க. அரிஸ்டாட்டில் கூட என்ன சொன்னாருன்னா, ஃப்ரீ பீப்புளுக்கு ஃப்ரீ மைண்ட் செட் இருக்கும், ஸ்லேவா இருக்கிறவன் ஸ்லேவ் மைண்ட் செட்டோட தான் பிறப்பான். ஆனால் அது தப்புன்னு சொல்றாரு. இந்தியாவை இன்வைட் பண்ணி ரூல் பண்ணவங்க அவங்களோட லாபத்துக்காக மக்களை பிரிச்சு நீங்க இந்த வேலையை தான் செய்யணும்னு சொன்னான். அது அப்படியே காஸ்ட் சிஸ்டமா உருவெடுத்தது. இதை மக்கள் மனசுல ஆழமா அழியாம இருக்கணும்னு இதை கடவுளோட படைப்புன்னு கட்டுக்கதைகள் கட்டினான். 2 வெவ்வேறு ஜாதிக்காரன் ஒன்று சேர்ந்தா அது தீட்டுன்னு சொன்னான். அன்டச்சபிள்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை ஒதுக்கி வச்சான். இது எதுவும் நேச்சுரல் கிடையாது. ஹியூமன்ஸே உருவாக்கி நம்பக்கூடிய முட்டாள்தனமான படைப்பு. அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்கால இருந்து நிறைய மக்களை ஸ்லேவ்ஸா இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சில முக்கியமான காரணம், ஆப்பிரிக்கா அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கம் அண்ட் சீப். அவங்க மலேரியாவுக்கு அகெயின்ஸ்டா எதிர்ப்பு சத்து கொண்டவங்க அண்ட் ஆல்ரெடி ட்ரேடு மார்க்கெட்ல எக்ஸிஸ்ட் ஆனாங்க. அதனால ஒயிட் தன்னை மேல நினைச்சுக்கிறான், பிளாக்க அடிமையா பாக்குறான். ஒரு கட்டத்துல அடிமைத்தனம் ஒளிஞ்சது. ஆனா அந்த மனநிலை இன்னும் மாறல. பிளாக் பீப்புள் ஒரு பொல்யூஷன், அவங்க சுத்தமானவங்க இல்ல, மோசமானவங்க சொல்லி ரேப்பு, த்ரெட்டு, தெஃப்ட்னு எல்லா கேஸும் அவங்க மேல ஈஸியா போடுவாங்க. நம்ம இந்தியாவில் கூட ஒரு சில ஏரியா ரவுடி ஏரியான்னு சொல்லி எல்லா கேஸுக்கும் ஆள் அங்கிருந்து தான் எடுப்பாங்க. பிளாக் பீப்புளை மோஸ்ட்லி ஒயிட் கலர் ஜாப்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல வேலை இல்லாதனால அவன் புவரா இருக்கிறான். புவரா இருக்கிறதுனால ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லை. நல்ல எஜுகேஷன் இல்லாம நல்ல வேலை கிடைக்காது. இது ஒரு சர்க்கிளா ரிப்பீட் ஆகுது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் ரிசர்வேஷன் மாதிரியான கான்செப்ட்ஸ் கொண்டு வரப்பட்டது. ஒயிட் பீப்புளுக்கு பிளாக் பீப்புள்னால ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லியே டிஸ்கிரிமினேஷனை கண்டினியூ பண்ணாங்க. கூ கிளாக்ஸ் கிளான் அப்படின்னு ஒரு ஒயிட் சூப்பர்மேசிஸ்ட் குரூப் ஒயிட் அண்ட் பிளாக் ஒன்று சேர்ந்தா ஹானர் கில்லிங் பண்ணாங்க. அது இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. வேற ஒரு காரணத்துக்காக. ஒயிட்னா அழகணும், பிளாக் அக்லின்னு சொன்னாங்க. பிராமின்ஸ் புத்திசாலினும் சுத்ராஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பயாலஜிக்கலா எந்த ப்ரூஃபும் இல்லை. எல்லாமே கட்டுக்கதைகள். ஒருத்தனுக்கு எஜுகேஷன் கிடைச்சது, இன்னொருத்தனுக்கு மறுக்கப்பட்டது. மென் அண்ட் விமென் டிஸ்கிரிமினேஷன் எல்லா ரிலீஜன், ரேஸ், காஸ்ட் குள்ளேயும் இருந்துச்சு. மென் ரொம்ப ப்ரிவிலேஜா இருந்தாங்க. சைனால 1 child பாலிசி இருந்தப்போ பெண் குழந்தைகளை பிறந்தப்பவே கொண்டுட்டாங்க. ஆண் குழந்தை வேணும்னு. அது அங்க மட்டுமா இருந்துச்சு, இந்தியாவில் கூட தான் இருந்துச்சு. விமனை மென்னோட ப்ராப்பர்ட்டியா பார்த்தாங்க. ரேப் கூட ப்ராப்பர்ட்டி கிரைம்ல தான் சேர்த்தாங்க. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னா அந்த கிரைமா கூட கன்சிடர் பண்ணல. பைபிள்ல கூட ரேப் பண்ணா ஃபைனை கட்டிட்டு அந்த பொண்ணையே கட்டிக்கோன்னு தான் இருக்கு. மேரிட்டல் ரேப்பை அவங்க ரேப்னு கூட கன்சிடர் பண்ணல. ஏன்னா வைஃப்ன்றது ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. விமனை வெறும் செக்ஷுவல் ப்ராப்பர்ட்டியா பார்க்குற மென்னுக்கு 2 men செக்ஷுவலி அட்ராக்டடா இருந்தா பார்க்க தப்பா தான் தெரியும். நேச்சுரலா எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் நேச்சுரலாவே நடக்கும், மற்றது நடக்காது. பயாலஜி அலோவ் பண்றத கல்ச்சர் தடுக்குது. ஜெண்டர் வாரியா ஒர்க்ஸை பிரிச்சாங்க. மென்னா பாலிடிக்ஸ் ஒர்க்னு போலாம், விமன்னா வீட்டை பார்த்துக்கணும், குழந்தை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும்னு இருந்தாங்க. ஒரு ஆண் தன்னை ஆண்னு காட்டிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுவே பெரிய டாஸ்கா இருந்தது. மசில் பவரை பேஸ் பண்ணி மென் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் விமன்னு சொன்னாங்க. உண்மை என்னன்னா மசில் பவர் தேவைப்பட்ட வேலையெல்லாம் பொண்ணுங்களுக்கு தராம தடுத்தாங்க. மென்னை விட விமனுக்கு தான் பசி, நோய், வலியெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி அதிகம். மென்னை விட வேகமா ஓடக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. மஸ்குலின் பவர்னு இல்லாம மென் விமனோட ரொம்ப வயலண்ட் ஆனவங்க. அதனால அவங்க விமனை ஈஸியா டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்றாரு. மென் ரொம்ப வயலண்டா இருந்ததுனால சோல்ஜர்ஸ் எல்லாமே மேலாவே இருந்தாங்க. ஆனா கடந்த சில வருஷத்துல ஜெண்டர் ஈக்வாலிட்டியில பெரிய புரட்சியே நடந்திருக்கு. விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு கட்டத்துல சேம் செக்ஸ் மேரேஜ் கூட லீகல் ஆச்சு. இது எல்லாமே சேப்பியன்ஸோட அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது புக்கோட சம்மரி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.